ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அவேர்னஸான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே கர்ப்பிணிகள் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் சொல்லுங்கள் மேம், எக்ஸசைஸ் பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மற்ற வீடியோஸை பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை மற்றவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செஞ்சதை கேட்டோ நீங்கள் பண்ணவே கூடாது. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பிணிகள் வந்து அது தெரியாமல் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியான போஸ் இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு 50 முறை இல்லைனா 10 முறை வந்து உட்காந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸில் சொல்கிறத பார்த்துட்டு நீங்களாக பண்ணி ட்ரை பண்ணி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யார் சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணுறது தான் எப்போவுமே ஒரு சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் கூட இது வரைக்கும் நான் நார்மல் டெலிவரி டிப்ஸ் வந்துட்டு வாக் பண்ணுங்கள், கஷாயம் குடிங்க அப்படி தான் சொல்லியிருக்கேனே தவிர எந்த எக்ஸசைஸும் இது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கர்ப்பிணிகளோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இதை தான் நான் பண்ணேன், நீயும் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்படி அதை கேட்டு அவங்க பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் சேர்ந்து இருக்கிற எலும்புகள் வந்து சடனாக விரிவடைஞ்சிரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளோட முன்பகுதியில் வந்து அலர்ஜி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு புக்கில் தான் நான் இது படித்தேன். ஒரு டாக்டர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை போஸ், அப்புறம் ஸ்குவாட்ஸ் ஒரு 10 டைம் உட்காந்து எந்திரிக்கிறது, இது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே ரெகுலராக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மேம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக பண்ணலாம். ஆனால் அப்போ கூட ஒரு சஜஷன் டாக்டரை கேட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணதே கிடையாது, ஆனால் இப்போ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க சொல்கிறதுக்கு கேட்டு நான் அதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஈவன் நான் சொன்ன மாதிரி அந்த எலும்புகளில் அலர்ஜி ஏற்பட்டுரும், எலும்புகளில் பிரச்சனை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரியில் அது சிக்கலை ஏற்படுத்திடும். தாங்க முடியாத முதுகு வலி, இடுப்பு வலியை ஏற்படுத்திடும். இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிவரி டைமில் நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு தெம்பு இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையை அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட கஷ்டப்படுவீங்க. ஸோ இது வந்து ஒரு டாக்டர் வந்து சொன்ன விஷயம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை கேளுங்க. உங்கள் டாக்டர் சொல்லி தருவாங்க. இப்போல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் மாதிரி டெலிவரி மாம்ஸுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே எல்லாருமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படி சேஃபாக அந்த எக்ஸசைஸை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லித்தராங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லை என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரிலாம் எந்த வசதியுமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டுமே போதும். நீங்கள் எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல இடுப்பெலும்புகள் விரிவடைஞ்சு உங்களுக்கு நல்ல நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் நல்லா செஞ்சாலே உங்களுக்கு நல்ல நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ரிஸ்க்குமே இந்த எக்ஸசைஸ் நான் பண்ண போகிறேன், நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன், இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸசைஸ் நீங்கள் முன்னாடி எந்த ட்ரைனிங்குமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஆஃப்டர் டெலிவரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை குறைக்கணும், எனக்கு வந்து தொப்பை பெருசாக வந்துருச்சு, ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி குடல் இறக்கம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஆளாகிடுறாங்க. அதாவது ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃப்டர் டெலிவரி நிறைய பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம வயிறு வந்து குழந்தை உள்ளே இருக்கும்போது பெருசாக இருக்கும். அப்போ அந்த தசைகள் எல்லாமே விலகி இருக்கும். அது நார்மல் டெலிவரி ஆன உடனே பார்த்திங்கன்னா, இல்லை சிசேரியன் ஏதோ ஒன்று டெலிவரி ஆன உடனே பார்த்திங்கன்னா அந்த தசைகள் ஒன்று சேர்ந்துடும்.
பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசைகள் ஒன்று சேராததுனால அவங்களுக்கு வயிறு பெருசாக தெரியும். ஸோ அப்போ அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி மற்றவங்க சொல்கிறத கேட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த தசைகள் விலகி இருக்கும். அது வழியாக அந்த குடல் வந்து இறங்கிரும். அப்போ அந்த ஹெர்னியான்ற பிரச்சனையை தேவையில்லாமல் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான ட்ரெயினர் இல்லாமல், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எதையுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. அதோட சீரியஸ்னஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் அது காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.